ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 3 டைப். ஒன்று 15-20 வருஷம் பே பண்ணி லாஸ்ட்டில் மெச்சூரிட்டி வேல்யூ, இல்லாட்டி எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு 25% பே அவுட், இல்லை ஒரு 6 to 8 இயர்ஸ் பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பண்ணுறதில்ல, லைஃப் லாங் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன். இந்த எல்லாத்தோட இந்த 3 டைப் ஆஃப் பாலிசியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5% தான் இருக்கும். ஸோ ஹார்ட்லி லெஸ் தேன் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் இந்த பாலிசிஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ரிட்டர்னில் பார்த்தீங்கனால 4 to 5% தான். ரிஸ்க் கவர் பார்த்தீங்கனால 4-5 லட்சம் தான். ஸோ அதனால் ரிஸ்க்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் சஃபிஷியண்ட்டாக இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ரிட்டர்ன் இருக்காது. இதுக்கு ஆல்டர்னேட் தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்ன? மெடிக்ளைம் மாதிரி, டூ வீலர் இன்சூரன்ஸ் மாதிரி ஹியூமன் பீயிங்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ எதுவும் வராது. ஏதாவது ஆச்சுன்னா அந்த பர்சன் நாமினிக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக போயிட்டுருக்க என்டோமெண்ட் பாலிசியில் பண்ணுற வேல்யூலேயே நீங்கள் ஒரு 5 lakh இன்சூரன்ஸ் கவர் எடுத்திருக்கிற இடத்துல அந்த வேல்யூ போல் 5 மடங்கு 10 மடங்கு வேல்யூ, அதாவது ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆச்சுன்னா 50 lakh 1 crore வரைக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் பே அவுட் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலிக்கு. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட் எனி பர்சன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரில் வர 5 லட்சம் 8 லட்சத்தை வச்சு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இது எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட சேல்ரி, இயர்லி சேல்ரி எவ்வளோ இருக்கோ அதை போல் ஒரு 10 to 12 டைம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நார்மல் ஏர்னிங் பர்சனோட இன்கம் வந்து மினிமம் ஒரு 5 to 10 lakhs இருக்கலாம். ஸோ அப்போ மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 50 lakhs ஆகுது இன்னைக்கு இருந்தால் தான் அந்த கிளைம் அமௌண்ட்டை வச்சு அந்த ஃபேமிலி சர்வைவ் ஆக முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரொடெக்ஷன். செகண்ட் வந்து மெடிக்ளைம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் காஸ்ட்டும் எஜுகேஷன் காஸ்ட்டும் தான் எவ்ரி 3 to 4 இயர்ஸ் டபுள் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹார்ட் சர்ஜரியோட ப்ரைஸும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50%ஆவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு குட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்கு. பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும். ஏன்னா இது வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய செலவை நம்ம கையில இருந்து போடாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறதுனால ஃபுல்லாக 100% கிளைம் கொடுப்பாங்கன்னு கிடையாது. என்னதான் நல்ல பாலிசி வச்சிருந்தாலும் ஒரு 70% தான் கிளைம் கிடைக்கும், 30% நம்ம கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். மூணாவது எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நிறைய பேர் வந்து நெக் அண்ட் நெக் ஓடிட்டு இருக்குங்க, 25ஆம் தேதியே எனக்கு வந்து பணம் தீர்ந்து போயிடும், நான் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்குவேன், அப்புறம் சேலரி வந்தோடனே கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்னில் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கலாம், ஒரு கார் ரிப்பேராக இருக்கலாம், டூ வீலர் ரிப்பேராக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகும் அர்ஜென்ட்டாக பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? கிரெடிட் கார்டு லோனோ பர்சனல் லோனோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும் அந்த கட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது மஸ்ட்டு. அதாவது மினிமம் ஒரு மாதத்துக்கு உண்டான செலவோ இல்லை மேக்ஸிமம் 6 months 1 year கூட வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட்டில் க்ரியேட் பண்ண முடியாது, ஸ்லோவாக இதை பில்ட் பண்ணணும். ஒரு 6 மாதம் எடுக்கலாம், 3 மாதம் எடுக்கலாம், இல்லை ஒரு வருஷம் எடுக்கலாம். மினிமம் உங்களோட மந்த்லி செலவுகள் எவ்வளோ? ஒரு 50,000 செலவாகுதுன்னா இந்த 50,000 வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் மினிமமாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது சமாளிக்கிற மாதிரி. ஏன்னா எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும், இன்னைக்கு ஏஜ் வந்து 45 50 ஆகுதுங்கிறப்போ ஜாப் லாஸ்ங்கிறது ஒரு ரியாலிட்டி தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு மினிமம் 3 months to 6 months இருக்கணும். ஸோ இது எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் வந்து ப்ரொடெக்ஷன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இறங்குறதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம ஏன் போகிறோம்? லாங் டேர்முக்கு, ஒரு சில்ட்ரன் எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி. ஸோ அந்த லாங் டேர்முக்கு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நடுவில் எடுக்கிறதுக்கான 99% காரணம் இந்த 3 தான். அந்த பர்சனுக்கு ஏதாவது ஆகிறது, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை திடீர்னு வேறு ஏதாவது ஜாப் லாஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு மணி ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களோட லாங் டேர்முக்குன்னு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து எல்எல்ஆர், டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்மெட், இதை போட்டு தான் நம்ம வண்டி ஓட்ட போகணும், இன்வெஸ்ட் பண்ண போகணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நடுவில் கேளுங்க. ஓகே, 4 quadrants ஆஃப் இன்கம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பேசிக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், ஏன்னா இப்போ நம்ம பேச போகிற நிறைய விஷயங்களுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு காமன்
அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் இன்கம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மணி, ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. இப்போ ஒரு ஜாப்ல இருக்கோம்னா ஒரு ஜாப்ல இருக்கவங்க இதுதான், டைம் ஈக்குவல் டு மணி. நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோமோ அவ்வளோ நேரம் சேல்ரி. இப்போ நம்ம லாஸ் ஆஃப் பே, ஏதோ ஒரு சேலஞ்ச் இஷ்யூனால நம்ம லீவ்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம், லீவ்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும், லாஸ் ஆஃப் பே வரும். ஸோ ஜாப்ல நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு 180 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 8.5 மணி நேரம்னா 22 நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 180 டேஸ், 180 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ டைம் போட்டால் தான் மணி, டைம் போடலைன்னா மணி வராது, லாஸ் ஆஃப் பே. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சேலரி இன்கம். ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகே, ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஸ்மால் கிளினிக்காக இருக்கலாம், ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுருக்கலாம், ஒரு 10 பேர் 15 பேர் வேலை செய்கிறாங்க, 5 பேர் வேலை செய்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் தான். இப்போ வந்து அந்த எம்ப்ளாயி வந்து டைம் போடணும். டைம் போட்டால் தான், இப்போ டாக்டர்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, டாக்டர் கிளினிக் வந்தால் தான் மணி வரும். பேஷண்ட் நர்ஸ் இருக்கலாம், சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கலாம். ஆனால் டாக்டர் கிளினிக்கு வந்தால் தான் ஃபுல்லாக மணி வரும். இதுவுமே ஸ்டில் டைம் ஈக்குவல் டு மணி தான். ஆனால் என்ன, கொஞ்சம் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கிறனால அவங்களோட டைமை நம்ம கொஞ்சம் பை பண்ண முடியும். இருந்தாலுமே இதுவுமே டைம் ஈக்குவல் டு மணி அப்படிங்கிறது தான். அந்த இதை பிரேக் பண்ண முடியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம். ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், சரி ஒரு பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர், ஒரு 15-20 பீப்புள் ஆர் 50-100 பீப்புள். ஸோ திங்க் அபவுட் அம்பானி, அதானி, இல்லை ஒரு லக்ஷ்மி மில்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஆர்கனைசேஷன். அப்போ என்ன இருக்கும், அதில் நிறைய பேர் வேலை பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ காலையில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் மேனுவல், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும், இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸை இது பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஓனர் வந்து டெய்லி ஒர்க் பண்ணணுமா, கிடையாது. ஸோ போத்தீஸில் வந்து ஓனர் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹியூஜ் மணி தேவைப்படும். சிஸ்டம் டெவலப் பண்ணணும், பீப்புள் இருக்கணும். ஸோ இது வந்து நாட் எல்லாத்தாலையும் இது பாசிபிள் இல்லை பிஸ்னஸ் ஓனராக சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டைம் டைம் ஈக்குவல் டு மணிங்கிற லெவரேஜ் பிரேக் ஆயிடுது. அந்த ஓனர் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதில் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பாட்டிக்கு நடந்துட்டு தான் இருக்கும், மணி வரும். இது எல்லாத்தாலையும் பாசிபிள் இல்லை. ஸோ அப்போ வந்து பீப்புள் இன்னைக்கு நினைக்கிறது வந்து என்ன, பாசிவ் இன்கம். ஸோ இப்போ நான் வந்து ஆக்டிவ் இன்கமில் இருக்கேங்க, வேலை செஞ்சாதான் பைசா. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வேலைக்கு போகாட்டியும் எனக்கு காசு வரணும் அப்படின்னா அது காரணம் வந்து என்ன, பாசிவ் இன்கம். மணி வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணும். இந்த பாசிவ் இன்கம்ங்கிறது என்ன, இன்வெஸ்டர். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மாறணும். இன்வெஸ்டருங்கிறது என்ன, 1 இயருக்கு 2 இயருக்கு 3 இயருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. லாங் டேர்முக்கு 10 இயர் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த மணி வந்து பிற் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 10-15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சப்போ ஒரு எக்ஸ் அமௌண்ட் மணி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மணியிலேருந்து மாதம் மாதம் ஒரு இன்கம், எப்படி நீங்கள் ஒரு ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தென் டெய்லி நம்ம அந்த டேங்க் திருப்பி நம்மளோட கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அச்சீவ் பண்ணணும், இல்லை ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் அச்சீவ் பண்ணணும்னாலும் பீப்புள் வந்து அவங்களோட ஒர்க்கிங் பீரியடில் மணியை உள்ளே போடணும். ஓவர் ஹெட் டேங்க்குக்கு மேலே தண்ணி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸ் டிபெண்டிங் அப்பான் அவங்க எப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட்டோ எடுக்கிறாங்களோ அப்போ வந்து அந்த தொட்டிக்கு மறுபடியும் தண்ணி போகாது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து நம்ம டெய்லி டேப் திருப்பி நம்ம வீட்டில் கிச்சனில் பாத்ரூமில் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட மந்த்லி இன்கமுக்கு எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாசிவ் இன்கம். அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் பண்ண மணி க்ரோ ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ, இதுதான். ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்க, ஒரு காமன் மேன் இந்த சைடு மூவ் ஆகணும்னா இதுதான் வழி. எப்படி இன்வெஸ்டராக, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி மணியை க்ரோ பண்ணோம்னா அந்த மணி வந்து நமக்கு நம்ம ஜாபோ இல்லை ஆக்டிவ் இன்கம் இல்லாதப்போ நமக்கு ஹெல்ப் ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வேர்ல்டு வைட் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய புக்ஸ்லேயும் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் 72. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் தெரியாது. இல்லை சொல்லுவாங்க, நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி போட்டேங்க, இப்போ டபுள் ஆகியிருக்கும். அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் க்ரோ ஆகிருக்குன்னா தெரியாது. இது சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் 72, ரூல் ஆஃப் 72. இப்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ராடக்ட் தெரியும், என்ன எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு. 72 டிவைடட் பை உங்களோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டால் எவ்வளோ வருஷத்தில் அது டபுள் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிறீங்க, 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாளில் உங்களோட மணி, இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 1 லட்சம் போட்டுருக்கீங்கன்னா 2 லட்சம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 72 டிவைட் பை 6.5 இதை போட்டிங்கன்னா 11 இயர்ஸ். நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னைக்கு 6.5% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபா ஆகிறதுக்கு உங்களுக்கு 11 வருஷம் எடுக்கும். நான் சுகன்யா ஸ்மிருதியில் போட்டிருக்கேங்க 1 லேக்கு. ஸோ 8.2%, 72 டிவைட் பை 8.2, அப்ராக்சிமேட்லி 9 இயர்ஸ் எடுக்கும். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? 6 இயர்ஸ். ஸோ உங்களோட மணி எவ்வளோ நாளில் டபுள் ஆகும்னு தெரிஞ்சுக்கணுன்னா 72 டிவைடட் பை நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஆனுவல் ரிட்டர்ன் என்ன கொடுக்குது, அதுதான். இது ஒரு சைடு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியாதுங்க, நான் ஒரு பாலிசி போட்டேன், 10 வருஷத்தில் டபுள் ஆச்சு, அப்போ ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 72 டிவைட் பை 10, 7.2. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ 5 வருஷத்தில் ப்ராடக்ட் டபுள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்? 14.5% கொடுக்கணும். ஸோ இந்த ரூல் ஆஃப் 72ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் போட்டிருக்க ப்ராடக்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன? விலைவாசி உயர்வு. இப்போ கவர்மெண்ட் நார்மலாக சொல்கிற விலைவாசி உயர்வு சிபிஐ பாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் பாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் பாங்க. இது வந்து 4%ன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, அதே பொருள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ விலை ஏறி இருக்கு. போன வருஷம் 100 ரூபா இருந்த பொருள் 104 ரூபாய் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். 8%னா 100லேருந்து 108 ஆயிருக்கு. இப்போ இந்த இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரி இதெல்லாம் ஒரு ஹைக் கொடுப்பாங்க ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ. அது இல்லாமல் நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணுறது வந்து விலைவாசி உயர்வு. ஸோ இது வந்து எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி, ஒருத்தர் வந்து 100 ரூபா வச்சுருக்காரு வீட்டில், ஒரு ரொம்ப அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், பேங்க் கூட நம்ப மாட்டேன் அப்படிங்கிற டைம் வீட்டில் ஒரு அலமாரியில் பீரோவில் வச்சுக்கிட்டார் 100 ரூபா. எப்போ? இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதே 100 ரூபா தான். ஏன்னா மணி சேஃபாக இருந்துச்சு, ஆனால் க்ரோ ஆகல. ஸோ 2019ல் ஒரு மில்க் 1 லிட்டர் ப்ரைஸ் வந்து 33 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்த 100 ரூபாயை வச்சு 3 லிட்டர் பால் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு 1 லிட்டர் மில்கோட விலை 50 ரூபா டியூ டு இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு எவ்வளோ லிட்டர் பால் வாங்க முடியும்? 2 லிட்டர் தான். அவரோட ரெக்குயர்மெண்ட் 3 லிட்டரு, ஆனால் இன்னைக்கு 2 லிட்டர் தான் வாங்க முடியும். அப்போ 3 லிட்டர் பால் வாங்கணும்னா அவர் கையில் இருந்து இன்னொரு 50 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அவர் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாரு, மணியை க்ரோ பண்ணல. ஸோ அதுக்கு அதோட இம்பேக்ட் என்ன? கையில இருந்து இன்னொரு 50 ரூபா கொடுக்கணும். இன்னொருத்தர், நான் ரொம்ப சேஃப்ங்க, நான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் வச்சுக்கிறேன், 100 ரூபா 2019ல் போட்டார், 5 வருஷத்தில் 3 ரூபா 3 ரூபாய் 115 ரூபா கிடைச்சது. இப்போ இவராலையும் 3 லிட்டர் பால் வாங்க முடியுமா? இல்லை, 2.25 லிட்டர் தான் வாங்க முடியும். இவர் கையில் இருந்தால் 35 ரூபா கொடுக்கணும். அடுத்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர், நான் எஃப்டி போட்டிருக்கேங்க 7%, 5 வருஷத்தில் எவ்வளோ ஆச்சு? 100 வந்து 135 ஆச்சு. ஸோ இவராலையும் அதே குவான்டிட்டி மில்க் வாங்க முடியுமானா கிடையாது. ஸ்டில் ஷார்ட், ஒரு 15 ரூபா கையிலேருந்து கொடுக்கணும். ஸோ எப்போ நம்ம கையிலேருந்து மணி போடாமல் க்ரோ பண்ண மணியை வச்சு அதே குவான்டிட்டி நம்மளால் வாங்க முடியும்னா நீங்கள் அட்லீஸ்ட் 10 to 12% ரிட்டர்ன் இருக்கணும் அந்த ப்ராடக்ட். அப்போ தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு 12% ரிட்டர்ன் பார்த்துருக்கீங்க 5 வருஷத்துலனா 100 ரூபா வந்து 160 ரூபா ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 3 லிட்டர் பால் வாங்குறதுக்கு எவ்வளோ வேணும்? 150 ரூபா. ஸோ உங்கள் கையில் 10 ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த வேல்யூ ஜீரோவுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 10 to 12% ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்டில் இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா நம்மளை அறியாமல் நம்மளே புவர் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் இருக்கிற மணி கொடுத்துட்டே இருக்கும் அதே பொருளை வாங்குறதுக்கு. நம்ம வெறும் இம்ப்ரூவ் எதுவும் பண்ணல. அன்னைக்கு 3 லிட்டர் பால் தான் வாங்கினா, இன்னைக்கு 3 லிட்டர் பால் தான் வாங்கணும். அந்த விலைவாசி உயர்வுக்கு நிகராக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்த்தல அப்படின்னா இதுதான் இம்பாக்ட். இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, டவுட்ஸ் இருந்தால். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணணும். சேவ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே சேவிங். ஓகேங்களா? கேஷு, சேவிங் அக்கௌண்ட், இதெல்லாமே சேவிங். இது இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம மணியை சேவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சேவிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சேவ், தென் இன்வெஸ்ட். சேவிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. சேவிங்கிறது பணத்தை பாதுகாக்கிறது, வளர்த்துறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பணத்தை வளர்த்தணும், ஏன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு. சார் சொல்லுங்க. துளசிராம் சார், அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. யாராவது பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் பார்த்துட்டோம். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங், இது நிறைய விஷயம் நீங்கள் நியூஸ்ல இருந்து, டிவியில இருந்து, மீடியாவில் நிறைய பார்ப்பீங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம ஸ்கூலில் படித்த கான்செப்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாக கால்குலேட் ஆகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கூட்டு வரியும்பாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் ஆகுதா, நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6%. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிறப்போ 1 லட்சத்துக்கு 6,000 ரூபா ஆட் ஆகுது ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 6,000, 6,000, 6,000 5 டைம்ஸ் 30,000. 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ஆட் ஆயிருக்கு. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் இயர் ஒரே மாதிரி இருக்கும். செகண்ட் இயரில் என்ன ஆகும், இந்த 1,06,000க்கு 6% கால்குலேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபிஃப்த் இயரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 6,000 இன்ட்டு 5 30,000 ஆட் ஆயிருக்கும். இங்கே 33,800 ஆட் ஆயிருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு 3% தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் ஷார்ட் பீரியடில் பண்ணுறப்போ உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. 10 இயர்ஸில் பார்க்குறப்போ ஒரு 12%. இதே நீங்கள் 15, 20, 30% இயர்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ்லேயே 1/4 டிஃப்ரென்ஸ் வந்துடுது. 25% டிஃப்ரென்ஸ். 20 இயர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு 46%, 50% இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எங்கே ஒர்க் ஆகும்னா, நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு பீரியட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணுன்னா லாங் ரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஷார்ட் பீரியட், நான் ஒரு 2 இயர்ஸ் பண்ணுறேன், 3 இயர்ஸ் பண்ணுறேன், பெனிஃபிட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் எஃபர்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜாஸ்தி மணி பார்க்க முடியும் இந்த எண்டு. ஸோ இது வீடியோஸ் கூட இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை செக் பண்ணலாம். ஸோ அடுத்தது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க, எப்படி ரிட்டர்னுங்கிறத கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் 5%. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. இங்கே நம்ம பார்த்தோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ எஃப்டிலேயோ இல்லை வீட்லேயோ பைசா வச்சுருந்தோம்னா அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 6.5% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க.
கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் 5%. ரிட்டர்ன்ஸ் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா 6.5 -5 1.5% தான் ஆக்சுவல் ரிட்டர்ன். இதே நீங்கள் டாக்ஸேஷனில் ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதில் 30% பிடிச்சிக்குவாங்க. ஸோ 30% ஆஃப் 1.5 இஸ் 0.45. அப்போ நெட் நெட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் ரிட்டர்ன், அதாவது இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி டேக்ஸை பே பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன் 1% தான். அதாவது உங்களோட மணியை நீங்கள் வந்து 1% தான் க்ரோ பண்ணியிருக்கீங்க இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுத்து. ஸோ இதே ஒரு 10 to 12% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டில் நீங்கள் 12% பார்க்குறீங்க, அதே இன்ஃப்ளேஷன் தான். ரிட்டர்ன்ஸ் பிஃபோர் டேக்ஸ் 12.5 7%. இங்கே வந்து ஸ்லாப் ரேட் கிடையாது, உங்களுக்கு 12.5% டேக்ஸு. ஸோ அந்த 12.5 ஆஃப் 7% அப்படிங்கிறது உங்களுக்கு 0.85. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 4 to 6% கிடைக்கும். ஸோ இதுதான் அனதர் பேசிக் பாயிண்ட் வி ஹாவ் டு சி. ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது, அதிலிருந்து இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணி டாக்ஸேஷனை மைனஸ் பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் ரியலாக மணி க்ரோ ஆயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இன்ஃப்ளேஷன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன டிஃப்ரென்ஸுங்க? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன? ஒரு 5,000 rupees ஒரு மாதத்துக்கு 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நிறைய பேர் பாலிசிஸ் போடுவாங்க, இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பிபிஎஃப் பண்ணுறாங்க, சுகன்யா ஸ்மிருதி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து 8%ல இருக்கிற ப்ராடக்ட். ஸோ நீங்கள் 8%ல ஒரு ப்ராடக்டில் 5,000 ரூபாய் 25 வருஷத்துக்கு பண்ணுறீங்கன்னா 48 லட்சம். இதே நீங்கள் வந்து ஒரு 10% இருக்கிற ப்ராடக்டில் பண்ணி 67 லட்சம். ஒரு 2% டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 40% இன்க்ரீஸ் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னங்க 1-2% டிஃப்ரென்ஸில் என்ன பெருசாக வந்துட போகுது? ஷார்ட் பீரியடில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்காது, லாங் பீரியடில் பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு 4% எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்டில் 25% பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் தி மணி. 8%ல 48 லட்சம்னா 12%ல 96 லட்சம். ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பெரிய கெயினை கிரியேட் பண்ணும் ஓவர் லாங் பீரியட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். தென் மேபி இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னா ஓப்பனாக கேளுங்க. ஹலோ, ஆ, குட் மார்னிங் விஜய் சார். கேக்குதுங்களா? குட் மார்னிங். கேட்குது. குட் மார்னிங். எனக்கு இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அது கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இன்னொரு தடவை? சார், டேர்ம் லைஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகாதுங்க. சரி, டேர்ம் லைஃப்ங்கிறது வந்து ஓஹோ, உங்களோட டூ வீலர் மாதிரி நினச்சிக்கோங்க. டூ வீலர் இன்சூரன்ஸ், கார் ஓகே. இன்சூரன்ஸ்க்கெல்லாம் என்ன இன்சூர் பண்ணுறோம்? காரையும் டூ வீலரையும் தான். ஆ, ஆமா. இப்போ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் டூ வீலரோ காரோ நம்ம பண்ணோம்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. எங்கே இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆ, மட்டும்தான். ஸோ ஓகே, இங்கேயுமே வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் வந்து ஹியூமன் லைஃப். ஓகே. ஸோ ஒன் டைம். ஆமாம், நீங்கள் ஓ, பாலிசி எடுக்கிற பர்சன் ஆ, நோ லாங்கர் அப்படின்னா பே அவுட் நடக்கும். அதான் டேர்ம் லைஃபா? டேர்ம் லைஃப். ஓகே, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே கவர் ஆகாது. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மெடிக்ளைமில் வந்துடும். இந்த பர்சனே ஓகே, இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் சம் அஷ்யூர்டு என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் பே ஆகும். இது வந்து எதுக்குன்னு ஓகே, ப்ரைமரியில இன்னைக்கு நிறையா பேர் வந்து எவ்ரி ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் ஜாப் ஆர் பிஸ்னஸ். திடீர்னு ஒரு ஓகே. அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி, அந்த கிட்ஸோட எஜுகேஷன் இல்லை அவங்களோட ம், ஃபர்தர் லிவிங் சஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான் தான். ஸோ இது வந்து ஓகே, எவ்ரி ஒன் கேன் டேக். ஆனால் வந்து ஆக்டிவ் இன்கம் இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் கொடுத்து
அவங்க ம். உங்களோட இன்கம் ப்ரூஃபை எவாலுவேட் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சேலரி ஓகே. வாங்குறீங்க, லாஸ்ட்டாக ம். ஐடிஆர், இந்த மாதிரி பேசிக் ம். திங்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், இவ்வளோ ம். இன்சூரன்ஸ் நான் கொடுக்கணும்னா நீங்கள் வருஷம் இவ்வளோ பே பண்ணணும். இது வந்து இயர்லி கமிட்மெண்ட். சே எக்ஸாம்பிள் ஓகே. 25 வயசில் ஒருத்தர் வந்து 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா வருஷத்துக்கு ம். 25,000 பே பண்ணணும். நடுவில் ஓகே. ஏதாவது ஆச்சு, இட் கவர்ஸ் நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட் டெத் ம். போத். ம். ம். ஸோ ஏதாவது ஆச்சுன்னா அந்த 1 crore ம். வில் பி பேடு டு தி நாமினி. ஓகே. நோ பட் கொஷின்ஸ். டவுட் என்னன்னா, இப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல அந்த பிரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்மி. பட் நீங்க சொல்ற அமௌண்ட் பார்த்தா 25,000ங்கிறது ஹையர் அமௌண்ட் மாதிரி தெரியுது. 25,000 பெர் இயர் ஃபார் 1 crore. அதான். கரெக்ட் கரெக்ட். சரி, அது ஒன்றுமே இல்லைங்க. 2,000 rupees. அதாவது நான் சொல்கிற யங்கர் பீப்புளுக்கு இன்சூரன்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க, இப்போ நான் சொன்னது வந்து ஒரு 25 years ஓல்டு பர்சன், யங் பர்சன் ம். 1 crore எடுக்கிறாருன்னா 25,000 ஒன் இயருக்கு. அவங்க பே அவுட் ஓகே. பண்ணுற அமௌண்ட் என்ன, இன் கேஸ் ஆஃப் சம் ரிஸ்க் ஹேப்பன் 1 crore. ம். நீங்கள் நார்மலாக ஒரு டிபிக்கல் எல்ஐசி பாலிசிஸ்லாம் உங்களுக்கு பே அவுட் வந்து 5 லட்சம் 10 லட்சத்துக்கே நீங்கள் வந்து 25,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஹோ. ஸோ இது வந்து ம். மெச்சூரிட்டி வேல்யூன்னு எதுவும் இருக்காது. நீங்கள் இட்ஸ் எ இயர்லி கான்ட்ராக்ட். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான். எவ்ரி இயர் ஓகே. ரினியூ பண்ணி பே அவுட் பண்ணுவோம். ஏன் நம்ம 10 ஓகே. வருஷத்துக்கு ஒட்டுக்கா கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை? 10 வருஷம் ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல் நம்மளே அந்த வண்டியை வச்சிருப்போமான்னு தெரியாது. அதனால ஓ. எவ்ரி இயர் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஓகே. என்டர் பண்ணுறப்பவே வந்து 25 years ஒரு பர்சன் என்டர் ஆகுறாரு, எனக்கு 65 ம். வரைக்கும் இந்த கவர் வேணும்னா இயர்லி கான்ட்ராக்ட், இயர்லி பே அவுட். நீங்கள் நடுவில் நிறுத்துனீங்கன்னா அது முடிஞ்சு போயிடும், மறுபடியும் புதுசாக தான் ம். எடுக்கணும். ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக ம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும். ஓ. ஏன்னா இட் கவர்ஸ் நேச்சுரல் டெத் as well as ஆக்சிடென்டல் டெத். ஆக்சிடென்டல். ஓகே. தேங்க்யூ. ஸோ மெடிக்ளைம்ங்கிறது வந்து பர்சன் இல்லைன்னா எந்த கவரேஜும் இருக்காது. ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுவும் நீங்கள் அவுட் பேஷண்ட்டாக போய் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு வரீங்கன்னா அதெல்லாம் கவர் ஆகாது. மினிமம் 1 day பெட்டில் இருக்கணும், அட்மிட் ஆகிருக்கணும், இந்த மாதிரி சர்ஜரிஸ், இந்த மாதிரி. சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் வர்ற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வில் பி கவர்ட். பட் இஃப் பர்சன் இல்லை அப்படின்னா லைஃப்பை கவர் பண்ணாத மெடிக்ளைம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஓகே. ரைட். தேங்க்யூ விஜய். ஓகேங்க. வேற யாராவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேசிக்காக என்னென்ன பார்க்கணும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்கா, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, ரியல் ரிட்டர்ன்ஸ் என்ன, டாக்ஸேஷன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இது வரைக்கும் பீப்புளுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஆர்டி, சுகன்யா ஸ்மிருதி, பிபிஎஃப், இபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ், சிட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் தான் ப்ராடக்ட், ரைட்? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், அவ்வளோதான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், அவ்வளோதான். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு, இப்போ வெஹிக்கிள்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு கார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம என்ன கேட்போம், என்ன கார்? பெட்ரோல் காரா, டீசல் காரா, சிஎன்ஜி காரா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளா, ஹைப்ரிட்டா? இத்தனை வெரைட்டி இருக்கு இல்லையா? முதல் ஒரு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடினா கார்னா ரெண்டு தான், பெட்ரோலா டீசலா, அப்புறம் சிஎன்ஜி, ரைட்? அப்புறம் இவி, ஹைப்ரிட், இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஸ்டாக் பேஸ்ட். ஸோ இது வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்தது பாண்ட் அண்ட் டிபென்ச்சர்ஸ். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி, பாண்ட், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்கே கிடையாது. அந்த பாண்டு, டெபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இருக்கும். இதில் வேரியேஷன்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ இப்போ ஒரு சிலர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு சிட் ஃபண்ட் போடுறோமா, அதுக்கு பதிலாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாம். சில்வர் வாங்கணும், சில்வருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரிட்டர்ன் என்னவா இருக்கும்? கோல்டு ரிட்டர்ன் என்ன கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் தான் இதுவும். சில்வர் ரிட்டர்ன் என்ன கொடுக்குதோ அதுதான். ஸோ நான் ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம், ஆப்பிள், மெட்டா, என்விடா, இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ அந்த ஸ்டாக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதோட ரிட்டர்ன்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ். மேலே இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட், அது கீழே இருக்கிறது என்ன ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், டெபென்ச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை இதோட காம்பினேஷனாகவும் இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து ஸ்டாக்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட் டெபென்ச்சர்ஸ் செக்யூரிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஸ்டாக் பாண்ட் டெபென்ச்சர்ஸ் கோல்டு சில்வர் எல்லாத்துலேயும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். மெயின் டிஃபரன்ஸ் வந்து என்னென்னா, இது மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட், வேரியபிள் ரிட்டர்ன். இதில் வந்து மார்க்கெட் லிங்க்னு ஏன் சொல்கிறோம்னா, இது எல்லாமே மார்க்கெட் தான். ஈவன் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுமே ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கோல்டோட ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகும், சில்வர் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும், ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணதோ அந்த டைப்பை பொறுத்து மார்க்கெட் லிங்க் இருக்கும், வேரியபிள் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி, சுகன்யா ஸ்மிருதி, போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாமே வந்து நான் மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட். இதில் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு வேரியபிளாக இருக்காது, ஃபிக்ஸடாக இருக்கும். இதோட ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்ச ப்ராடக்ட் நான் மார்க்கெட் லிங்க் அண்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வரணும்? இன்ஃப்ளேஷன், ஹையர் ரிட்டர்ன் நம்ம ஏர்ன் பண்ணணும், போஸ்ட் ரியல் ரேட் ரிட்டர்ன் ஒரு 4 to 5% வரணும், நம்ம மணியை க்ரோ பண்ணணும்னா மார்க்கெட் லிங்க்டு வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் கேட்டகரிக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். டாக்ஸேஷன், இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்ன மாதிரி நான் மார்க்கெட் லிங்க் ஃபிக்ஸட் ப்ராடக்ட், ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ப்ராடக்ட், எஃப்டி, ஆர்டி, சுகன்யா ஸ்மிருதி, பிபிஎஃப், செல்வ திருமகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ ரிட்டர்ன், இன்ட்ரெஸ்ட், அது வந்து உங்களோட ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் 5%லேருந்து 30% வரைக்கும் எந்த டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கீங்களோ அதில் டேக்ஸ் ஆகும். இதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸுங்கிற டாக்ஸேஷன் வரும், உங்களோட இன்கமோட ஆட் ஆகி உங்களோட ஸ்லாபில் ஆகாது, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷனுங்கிற மோடுக்கு வரும். அது என்னங்கிறத லாஸ்ட்டில் பார்ப்போம், இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த டாக்ஸேஷன். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புதுசுங்க, இந்தியாவில் புதுசாக இருக்குது, நான் புதுசாக எதுலையும் இறங்குறது இல்லை அப்படிம்பாங்க நிறைய பேர். இந்தியாவில் 30 இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் எ நியூ இண்டஸ்ட்ரி. இது வந்து 73 crore 73 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீட்டாளர்களோட பணம் இருக்குது. மாதம் 26,000 கோடி எஸ்ஐபி வழியாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மாதம். ஸோ இட் இஸ் நோ லாங்கர் எ ஸ்மால் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் வெரி பிக். அப்ராக்சிமேட்லி 30% ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்பிஎஸ்ஸை விட பெருசு, பப்ளிக் ப்ராவிடென்ட்டை விட பெருசு, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெருசு. ஸோ ஒன்லி இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற பற்றி ஒரு ஓவர்வியூ. இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. இதில் ஓன்லி ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு சொல்ல முடியுங்களா? ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ப்ரைஸ் சேஞ்சஸ் தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டே டு டே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதே தான் நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும், இப்போ நம்ம கோல்டு நம்ம கடையில் வாங்கினாலும் டெய்லி ப்ரைஸ் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் லிங்க்டு அப்படிங்கிறது என்ன, சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு இருக்கிற மிஸ்மேட்ச் தான். இன்றைக்கி நம்ம ஒரு சந்தைக்கு போகிறோம், ஒரு 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறோன்னா ஒரு கிலோ 50 ரூபா அப்படின்னா 2 கிலோ தக்காளி கிடைக்கும். அடுத்த வாரம் சந்தைக்கு போகிறோம், அதே இதுவாக இருக்குது, கிடையாது. ஈவன் அன்றைக்கே சந்தையிலேயே அன்றைக்கி ஈவினிங் சாயங்காலம் போனோம்னா வேறு ரேட் இருக்கும். ஏன், எப்படி, எவ்வளோ பேர் வாங்குறதுக்கு வர்றாங்க, எவ்வளோ பொருள் விற்கிறதுக்கு இருக்குதுங்கிற பொறுத்து தான். அதே தான் இங்கேயும். ரிஸ்க்குங்கிறது வந்து உங்களோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். அது ஓகேங்க. நான் சொல்கிறது அந்த ஃப்ளக்சுவேஷன் எந்த லெவலுக்கு, அதாவது லோ, மீடியம், ஹை ரிஸ்க், வெரி ஹை ரிஸ்க், அந்த மாதிரி சொல்கிறாங்களே, மாடரேட்டு, அது சொல்கிறாங்க இல்லையா? அதில் எந்தெந்த இது வந்து எந்தெந்த கேட்டகரியில் வரும்? சரி, இப்போ நீங்கள் கோல்டும் சில்வரும் நீங்கள் ஃபியூ இயர்ஸாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோல்டு எவ்வளோ இறங்குச்சு, எவ்வளோ ஏறுதுங்கிறது, கோல்டு என்ன நடக்குதோ. இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிஸ்க்கை வந்து எப்படி மீடியம் ரிஸ்க், லோ ரிஸ்க் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் எவ்வளோ நாள் போடுறீங்கிறது தான். அதாவது நீங்கள் ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 7 வருஷம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா 0 ரிஸ்க். இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 7 வருஷம் எடுக்கல, 2032 வரைக்கும் எடுக்கலைன்னா 0% ரிஸ்க், நீங்கள் மணியை லூஸ் பண்ண மாட்டீங்க.
நீங்கள் 1 இயரில் எடுத்தீங்கன்னா 50% சான்ஸ் உங்கள் மணி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே ஒரு 3 இயர்ஸில் எடுத்தீங்கன்னா ஒரு 20-30% ரிஸ்க். ஒரு 5 இயர்ஸ்னா ஒரு 25%. இந்த மாதிரி ரிஸ்க்குங்கிறத உங்களோட பிரின்சிபல் வேல்யூ குறையிறது, முதலீடு போட்ட பணம் குறையிறதுங்கிற அந்த ரிஸ்க்கு நீங்கள் லாங்கர் பீரியட் கொடுத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து 0. ஷார்ட்டர் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் ஜாஸ்தி. எவ்வளோ இருக்கும், எவ்வளோ குறையுங்க அப்படிம்பாங்க. சரி, எனிவேர் இப்போ நீங்கள் ஷார்ட் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸில் எவ்வளோ போகும்னா 20-25% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக் பேஸ்டுனா கோல்டு அண்ட் சில்வர், கோல்டோட ப்ரைஸ் என்னவோ அதுதான், சில்வரோட ப்ரைஸை பொறுத்து தான். நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாங்க சார். கரெக்டுங்க. பட் ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 28%, அப்புறம் தேர்ட் இயரில் வந்து 15%, அந்த மாதிரி நான் வருஷம் அதிகாக கம்மியாயிட்டு இருக்குங்களே. பட் நீங்கள் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அதாவது 2 விஷயமான ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுங்க. அதாவது ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், கியூமுலேட்டிவ் ரிட்டர்ன். இப்போ நீங்கள் 1 லட்சம் போட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ 1 லட்சம் போட்டு 2 லட்சம் ஆச்சு 6 வருஷத்துலன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. சரி, நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து கியூமுலேட்டிவ் ரிட்டர்னோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கணும். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நம்ம எங்கெங்கே இது வரைக்கும் பண்ணுறோமோ அது எல்லாமே வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டில் வந்து என்ன சேலஞ்ச் வரும்னா எவ்ரி இயர் மார்க்கெட் ஹையாகவே இருக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஒரு வருஷம் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினது 130 ரூபா போயிருக்கும், அடுத்த வருஷம் மார்க்கெட் கம்மியாக இருந்துச்சுன்னா 115 ரூபாய்க்கு வந்திருக்கும், மறுபடியும் ஒரு 10%. இப்படி தான் ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட் லிங்க்டு வேரியபிள் ரிட்டர்ன். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேர்கோட்டில் இருக்கும் 6 6 6 6 6. ஆனால் நமக்கு ஏன் வந்து நம்ம வேற ப்ராடக்ட் பார்க்குறோம், அந்த 6ங்கிறது பத்த மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஹையர் ரிட்டர்ன் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ப்ராடக்ட் தான் வந்தாகணும். ஓகே, மேபி இன்னும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஸ்டில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல பேசுவோம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஈகோ சிஸ்டம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கறது வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுறேன், நான் பேங்க்குக்கு போகிறேன், எஸ்பிஐ போகிறேன், ஐசிஐசி போகிறேன், ஹெச்டிஎஃப்சி போகிறேன், அந்த பேங்க்கில் பணத்தை போட்டுறேன். ஸோ நாளைக்கு வேணும்னா பேங்க் கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இதில் யார் யார் இன்வால்வ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளைட்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏர்லைன் கம்பெனி இண்டிகோ, கரெக்டுங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்கிறது டாப் லெவலில். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளைட் போகிறோன்னா அதுக்கு ஒரு பைலட் இருப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ளைட்டுக்கு பதில் ஃபண்ட் மேனேஜர். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஃபண்ட் மேனேஜரை வேலைக்கு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக போகிறோம்னா என்ன சொல்கிறோம், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம், எதில் போனேன், ஏர் இண்டிகோ. என்ன ஃப்ளைட்டு, ஃப்ளைட் நம்பர் 6E747. இதுதான் என்னோட ஃப்ளைட். ஏன்னா இண்டிகோவில் வந்து 1000 200 நூற்றுக்கணக்கான ஃப்ளைட் இருக்கு, என்னோட ஃப்ளைட் இதுதான். அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்கீம் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சுருப்பாங்க. நான் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதுதான் இது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ இங்கே வந்து நம்ம யார், பேசஞ்சர் இந்த ஃப்ளைட்டில், இந்த ஏர்லைன், இந்த ஃபண்ட் பைலட் ஓட்டுற ஃப்ளைட்டில் போகிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நான் இன்வெஸ்டர், இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு இந்த கம்பெனியோடது. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீமோட பேர் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் டிஸ்கவரி. இது யார் ஓட்டுறா, ஃபண்ட் மேனேஜர் சங்கர் நரேன். யார் பணம் போட்டிருக்கா, இன்வெஸ்டர். இந்த இன்வெஸ்டர் இந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுற இந்த ஸ்கீமில் படம் போட்டிருக்காரு. இந்த ஸ்கீம் யார் வச்சிருக்கா, இந்த கம்பெனி. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி இப்போ இந்த ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 200 ஸ்கீம் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர். நான் ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஸ்கீமில் போட்டிருக்கேன், ஒவ்வொரு ஸ்கீமும் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கீம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கீம் கோல்டு ப்ளஸ்
ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கீம் கோல்டு ப்ளஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வேறு வேறு டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன ஸ்கீமில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? ஸோ இன்வெஸ்டர், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இன்வெஸ்டர், நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோம்? அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணத்தை கொடுக்குறோம். என்னன்னு சொல்கிறோம், நான் எந்த ஃபண்டில் பணம் போடுறேன்னு சொல்லணும், அந்த ஃபண்டில் பணம் போடு. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்கவரி ஸ்கீம், அதில் ஃபண்ட் மேனேஜர் சங்கர் நரேன். ஸோ ஐசிஐசிக்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுக்குறோம். அந்த ஐசிஐசி என்ன சொல்லுது, ஃபண்ட் மேனேஜர் பாஸ், இந்த இன்வெஸ்டர் வந்து டிஸ்கவரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு, அதோட ஃபண்ட் மேனேஜர் யார், சங்கர் நரேன், அவருக்கு காசை கொடுத்துரு. அவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்கீமில் என்னென்ன செக்யூரிட்டிஸ் வச்சுருக்காரு, ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. ரிட்டர்ன்ஸ்ங்கிறது என்ன, ப்ராஃபிட் ஆர் லாஸ், ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கு பாஸ் அவுட் ஆகுது. எப்போ, அந்த இன்வெஸ்டர் பணத்தை எடுக்கிறப்போ. சரி, எக்ஸாம்பிள், இன்வெஸ்டர் உள்ளே போடுறப்போ இங்கே எல்லாமே யூனிட்ஸ் தாங்க. ஒரு யூனிட்டோட வேல்யூ 10 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 100 யூனிட்ஸ் கொடுத்துட்றாங்க இன்வெஸ்டருக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸ். ஸோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் கழித்து வெளியே எடுக்கிறாரு. அப்போ வந்து அன்னைக்கு அந்த யூனிட்டோட ப்ரைஸ், 10 ரூபாய்க்கு வாங்கின யூனிட்டோட ப்ரைஸ் 15 ரூபாய். அப்படின்னா என்ன, நீங்கள் 1000 ரூபா போட்ட இடத்துல 1500 ரூபாயோ, 10,000 ரூபா போட்ட இடத்துல 10,500 15,000மோ கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரிட்டர்ன்ஸ். அந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது என்ன, 10 ரூபாய்க்கு இருந்த யூனிட் ப்ரைஸ் 15 ரூபாய் ஆயிடுச்சு. எப்படியாச்சு, நீங்கள் கொடுத்த காசை அவர் அந்த செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணி 10 15 பண்ணார். நீங்கள் வெளியே எடுக்கிறப்போ எத்தனை யூனிட்ஸ் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த யூனிட் இன்ட்டு அன்னைக்கு ப்ரைஸ் 15 ரூபாய் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த ஸ்கீம்ஸ் போனாலும் உங்களுக்கு என்ட்ரி ஆகிறப்ப யூனிட் ப்ரைஸ், எக்ஸிட் ஆகிறப்ப வேறு ப்ரைஸ். உங்கள் கையில் அன்னைக்கு எவ்வளோ இருக்கோ, எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு மணி வரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. கேஷ் அக்செப்டட் கிடையாது, ஒன்லி த்ரூ பேங்க். பேன் கார்டு மஸ்ட்டு, ஆதார், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது மூணுமே ரெக்வயர்டு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சார் கேட்ட மாதிரி இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரியாலிட்டி என்ன, ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு இன்வெஸ்டர் வந்து 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12% ரிட்டர்ன். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7% கிடைக்கிது. இப்போ 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 5 வருஷம் கழிச்சு 1762 ரூபா நமக்கு கிடைக்கும். வருஷம் 12%, 100, 1000, 1120, 1254, 1405, 1574 இப்படி வரும். ஆவரேஜாக வரிசையாக அப்படி நேர்கோடு மாதிரி 12 12 12 12ன்னு வரும். ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்டர். இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டப்போ இப்படி தான் ஒர்க் ஆச்சு. 7% 7% 7% 7%. கரெக்டுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். கிளியர்? ஆனால் ரியாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் 8% கொடுத்துருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான், ரியல் டேட்டா இல்லை. 8% கொடுத்துருக்கு. அப்போ என்ன ஆச்சு, 1080. ரெண்டாவது வருஷம் என்னாச்சு, மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இது அஸ்யூமிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட். ரெண்டாவது வருஷம் மார்க்கெட் கீழே போச்சு, -14%. அப்போ என்ன ஆயிடுச்சு, 1000 ரூபா வந்து 929 ரூபா ஆயிடுச்சு. அவர் எதிர்பார்த்தது 1254 ரூபா வரும்னு. ஆனால் இங்கே ரிட்டர்ன் கம்மியாயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், இது சரியில்லை, நான் மறுபடியும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கே போகிறேன் அப்படின்னு பணத்தை எடுத்துட்டார். எடுக்கிறப்ப எவ்வளோ, 1000 ரூபாயிலிருந்து 929 எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 7% 7% 7%. கடைசியில் என்ன வருது, 1138. இவரோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 2.6. என்ன, அவர் வந்து அன்ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா 12% வரும்னு சொன்னாங்க, நான் போட்டேன், 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், வேல்யூ கீழே போயிடுச்சு, நான் நல்ல வேலை வெளியே எடுத்து இதில் வந்துட்டேன், அட்லீஸ்ட் 3% மிச்சமாச்சுப்பா அப்படிம்பாங்க. கரெக்டா? ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் எதிர்பார்த்தது வந்து 5 வருஷம், கமிட்டட் டைம் வந்து 5 இயர்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆச்சு, செகண்ட் இயர் எக்ஸிட் ஆனார். ஏன்னா இந்த வேல்யூ கீழே போனதுனால. இதே சப்போஸ் அவர் வேல்யூ எடுக்காமல் வச்சுருந்தா
செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு 1375 ரூபா. 4வது வருஷம் மறுபடியும் -3. 5வது வருஷம் 32. ஸ்டில் 12% தான். 12% கொடுத்துருக்கு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி 12 12 12 வரல. 8 -14 48 3 32. அவர் 5 வருஷத்துக்கு அந்த மணியை வச்சிருக்கணும், 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் இயரில் எக்ஸிட் ஆகிருக்க தேவையில்லை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ போச்சு? 40%, 35% போச்சு. 41,000லேருந்து 27,000 போச்சு. அடுத்த 1 இயர்லேயே உங்களுக்கு வந்து 100% மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கோவிட் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ 41,000 ஜான்வரி ஆர் பிப்ரவரி 2020, மார்ச் ஏப்ரலில் வந்து 27,000. 41லேருந்து 27,000. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என்ன, ஜூலை 2025. கோவிட்லேருந்து 5 வருஷம். 27,000ல் இருந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு 85,000, 82,000, 83,000, அப்ராக்சிமேட்லி 3 மடங்கு. அன்னைக்கு கோவிட் அப்போ ரியல் நெசசிட்டி இருந்து எடுக்கிறது வேற, இல்லை எனக்கு இந்த மாதிரி பயம் அதனால எடுத்தேன், எனக்கு நீடு இல்லை ஆனாலும் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணுறது வந்து 27,000ல் வெளியே எடுத்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 81,000. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஒன்லி 5 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் இதை பார்க்க முடியும். ஆனால் இந்த வாலட்டைலாட்டி, இப்போ சார் கேட்டார ரிஸ்க் என்ன, இந்த மைனஸை நீங்கள் பொறுத்துக்கணும், அப்போ தான் இது கிடைக்கும். இது வந்து ஃபிக்ஸட் ரேட், நான் மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட் கிடையாது. இது வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட். எதனால் இங்கே வரோம்? ஹையர் ரிட்டர்ன். எனக்கு ஹையர் ரிட்டர்ன் வேண்டாம், 6% 7% போதும்னா நம்ம தாராளமாக இங்கே இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது கிளியராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 18-80%, 100% கமிட்மெண்ட் இல்லாட்டி. அதனால தான் உங்களுக்கு லாங் ரன் ப்ராடக்ட், உங்களோட ஏர்லி ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரனோட எஜுகேஷன், மேரேஜ், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5க்கும் மேற்பட்ட பீரியடில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் 2 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வரவே வேண்டாம். அதாவது ஸ்டாக் பேஸ்டுக்கு வர வேண்டாம். நீங்கள் பாண்ட் டெபென்ச்சர்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போய்க்கலாம். அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ரேட்ஸோட ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். 7-8% கொடுக்கும். இப்போ ஒருத்தங்க கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். என்ன ரிட்டர்ன் கொடுக்கும் யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏதாவது கொஷின்ஸ்? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கணும். வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் வாலட்டிலிட்டி அக்செப்ட் பண்ணால் தான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பார்க்க முடியும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் ஒன் டைம் பண்ணலாம், எஸ்ஐபி பீரியாடிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். ஸோ மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் அமௌண்ட் பண்ணலாம். இல்லை எவ்ரி வீக் மண்டே ஆனால் இவ்வளோ அமௌண்ட் அப்படியும் பண்ணலாம். இல்லை இதோட காம்பினேஷனும் பண்ணலாம். நான் ஒன் டைமாக என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை போட்டுட்டு நான் எஸ்ஐபி பண்ணுறேன், தாராளமாக அதுவும் பண்ணலாம். ஸோ உங்களோட உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அது பெட்டர். ஸோ எது பெஸ்ட் ப்ராடக்ட்னா இதுதான் சொல்லுவேன், ஒன் டைம் ப்ளஸ் பீரியாடிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் பெஸ்ட். எப்படி நான் விட்ரா பண்ண முடியும், பணத்தை விட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒன் டைமும் எடுக்கலாம், பீரியாடிக் விட்ரால் நீங்கள் மந்த்லி குவார்ட்டர்லையும் எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து மந்த்லி இன்கம் பென்ஷன் பிளான் வேணுங்கிறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மோட்லேயும் ஒன் டைம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் 10, 15, 20 இயர்ஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் கிரியேட் பண்ணி வாட்டர் டேங்க் அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி இன்கமோ குவார்ட்டர்லி இன்கமோ உங்களுக்கு தேவையான மாதிரி பென்ஷன் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் பென்ஷன் பிளானாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் போம். நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நீங்கள் மணி விட்ரா பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3 to 5 பிஸ்னஸ் டேஸ்க்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். சாட்டர்டே சண்டே கிடையாது, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கிடையாது. நீங்கள் 12 o'clock முன்னாடி ரிடம்ஷன் விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3 பிஸ்னஸ் டேஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் இருக்கும். நோ லாக்இன். அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு உங்களுக்கு யூனிட்ஸை செல் பண்ணி ப்ரைஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறப்ப பார்த்துக்கணும். இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே, இதில் டாக்ஸேஷன்னா என்னன்னு பேசணும். இதில் 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் எப்படி சொல்கிறேன். ஈக்விட்டினா ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு 10th month வித்துடுறீங்க,
ஸோ நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க? 10 மாதம், லெஸ் தேன் 1 இயர். அப்போ நீங்கள் பார்த்த அந்த ப்ராஃபிட் 20%ல் 20% அப்படின்னா 4% நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இது பேர் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லெஸ் தேன் 1 இயர்க்குள்ளே விற்றா, நீங்கள் என்னைக்கு வாங்கி என்னைக்கு விற்கிறீங்கிறத பொறுத்து, லெஸ் தேன் 1 இயர்ஸ்க்குள்ளேன்னா நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் 20%, லாஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. லாங் டேர்ம் நீங்கள் வாங்கி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு விற்கிறீங்க, மோர் தேன் 1 இயர் கழிச்சு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ. சரி, 10 லட்சம் போட்டு நான் 12 லட்சம் விற்றுருக்கேன் 2 இயர்ஸ், 2 லட்ச ரூபா ப்ராஃபிட், 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ. மிச்சம் இருக்க 75,000த்துக்கு 12%, 9,000 ரூபா. ஸோ நீங்கள் 12 லட்ச ரூபா வெளியே எடுத்திருக்கீங்க, அதில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட், அதுக்கு நீங்கள் பே பண்ணுறது 9,000 ரூபா. ஏன்னா 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ. இந்த டாக்ஸேஷன் வந்து மாறிட்டே இருக்கும், இது ஃபிக்ஸட் கிடையாது. எவ்ரி பட்ஜெட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறதான். இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி பாண்ட், டெபென்ச்சர்ஸ், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா நீங்கள் எப்போ விற்றீங்கனாலும் அதில் வர்ற ப்ராஃபிட்டை வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப், எஃப்டி மாதிரி தான், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அது வந்து உங்களோட இன்கம்மோட ஆட் ஆகி உங்களோட இன்கம் ஸ்லாப் 5%, 10%, 15, 20, 25, 30, இதில் நீங்கள் எந்த ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த ஸ்லாபில் ஆட் ஆகிடும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் ஒரே டாக்ஸேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் தான் டேக்ஸ்டு, இன்வெஸ்டட் அமௌண்ட் டேக்ஸ் கிடையாது. 10 லட்சம் போட்டு 12 லட்சம் போட்டிருக்கோன்னா 12 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, 2 லட்சம் தான் ப்ராஃபிட். அந்த 2 லட்சத்துக்கு தான் டாக்ஸேஷன் கால்குலேஷன் நடக்கும். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறது ஃபுல் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் இருக்கும், இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு லோயஸ்ட் டேக்ஸாக இருக்கும். சரி, சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் நான் சொன்னதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20%, 30% ஸ்லாபில் இருந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் மினிமம் 20,000 ரூபாயாவது டேக்ஸ் பே பண்ணணும் 10%ல் இருந்தீங்கன்னா. ஸோ இங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 12%ங்கிறப்போ 2 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் 9,000 ரூபா டேக்ஸோட கம்மி போய்க்கலாம். ஸோ லோயர் டாக்ஸேஷன், ஏன்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு வர்றதுனால. ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இவ்வளோ பார்த்தோம். ஸோ எதனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரணும்? ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசெட். லிக்விடிட்டி, லிக்விடிட்டினா என்ன, எவ்வளோ சீக்கிரம் நம்ம பணம் வெளியே எடுக்க முடியும். 3 பிஸ்னஸ் டேஸ். டிரான்ஸ்பரன்சி, டெய்லி என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நாட் அட்வைசபிள், பட் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். கன்வீனியன்ஸ், நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ட் பண்ணலாம், நீங்கள் பேங்க்கு கூட போகணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன்லேயே எஸ்எம்எஸ், இமெயில் வழியாக நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்கனாவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும். மெயினாக ஃபினான்ஷியல் அசெட். ஃபினான்ஷியல் அசெட்னா என்ன? ஃபிசிக்கல் அசெட்னா உங்களுக்கு தெரியும், லேண்ட், வீடு, இதெல்லாம் நீங்கள் விற்கிறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபினான்ஷியல் அசெட் வந்து உங்களுக்கு லிக்விடேட் பண்ணுறதுக்கு வெரி குவிக், 3 டேஸ் தான், 3 பிஸ்னஸ் டேஸ். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், இப்போ நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு சொன்னோம், ஐசிஐசியில் நிறைய. நார்மலாக இவங்க வந்து ஒரு எம்பிஏ ஃபினான்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை, ஸ்டாக்ஸை எப்போ வாங்குறது எப்போ விற்கிறதுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டர் நாலேஜ் இருக்கும். அதுக்கு நான் அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல, நம்மள மாதிரி ஒரு காமன் மேனோட பெட்டர் எக்யூப்ட். இஸ் லைக் அ ப்ரொஃபஷனல், லைக் அ டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி தான். ரெகுலேட்டட் பை செபி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலேட்டட் பை செபி. எதெல்லாம் அன்ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? சிட் ஃபண்ட்ஸ். சிட் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் ரெகுலேட்டட். இப்போ நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு சிட் ஃபண்ட் போடுறோம், நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 100க்கு 2%, 2% வட்டி, 3% வட்டி, இது எல்லாமே எதுவுமே ரெகுலேட்டட் கிடையாது. இப்போ நிறையா நியூஸ் கேள்விப்படுறோம். மேபி சதுரங்க வேட்டை படத்தை ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும், விதவிதமான மோசடிகள். இது எதுவுமே ரெகுலேட்டட் கிடையாது. ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு போய் பிரின்சிபல் ஆஃப் பீப்புள் இழக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெகுலேட்டட் பை செபி, அது எதுவுமே கிடையாது. நீங்கள் எனி கொஷின்ஸ், கம்ப்ளைண்ட், நீங்கள் ரெகுலேட்டடாக இது பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, சில்வர், பாண்ட், டெபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஃபாரின் ஸ்டாக்ஸ், உங்களுக்கு எந்த அசட் வேணுமோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் ஓவர் லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா மினிமம் அட்லீஸ்ட் 7+ இயர்ஸ் இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனையும் டாக்ஸேஷனையும் பீட் பண்ணி ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அட்லீஸ்ட் ஒரு 2 to 4% நீங்கள் பார்க்கலாம்.
12ன்னு சொன்னாலும் நீங்கள் இன்ஃப்ளேஷன் மைனஸ் டேக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 to 4% தான் இருக்கும். லோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் நம்ம இப்போ பார்த்தோம். மோர் தென் 1 year ஹோல்ட் பண்ணிங்கன்னா 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா க்ரோ ஆகுது, 3 ட்ரில்லியன்லேருந்து 4 ட்ரில்லியன் வந்துருச்சு. இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு இந்தியா வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும். ஏன்னா யங் பீப்புள் நிறைய பேர் வர்றாங்க, டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியாவிலேயே ஆவரேஜ் லிவிங் லைஃப் பீப்புளோட ஏஜ் வந்து இந்தியாவில் தான் கம்மி, 25 to 35. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் 40-50 போயிட்டு இருக்கு. அதனால இனி நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் இந்தியா க்ரோ ஆகும் அப்படின்னா, இந்த இந்தியாவோட க்ரோத்துங்கிறது என்ன? கண்ட்ரி க்ரோ ஆகணும்னா கம்பெனிஸ் க்ரோ ஆகணும் இல்லையா? கம்பெனிஸ் க்ரோ ஆச்சுன்னா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். நிறைய ஜாப்ஸ் இருக்குன்னா கம்பெனி பெட்டராக பண்ணுதுன்னா நமக்கு சேலரி பெட்டராக கிடைக்கும். கம்பெனிஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் க்ரோ ஆகும். ஸோ அந்த ப்ரைஸ் க்ரோ ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட் ப்ரைஸ் க்ரோ ஆகும். அந்த யூனிட் ப்ரைஸ் க்ரோ ஆச்சுன்னா நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம்னா நமக்கு பெனிஃபிட். ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா, இப்படி இருந்து பார்த்தா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது. எதனாலன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகுது. எதனால் அந்த கம்பெனி க்ரோ ஆகுதுன்னா கண்ட்ரி க்ரோ ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு டாட்ஸ். இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனலாக கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ பெட்டர் வே. ஏதாவது கொஷின்ஸ்? சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஓகே, நான் வந்து சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. நார்மலாக எங்கே ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இன்சூரன்ஸ் பாலிசி போடுவோம். குழந்தை பிறந்தோடனே 20 வருஷத்தில் டபுள் ஆகும். எவ்வளோ ரிட்டர்ன்? 4 to 5%. சுகன்யா ஸ்மிருதி எவ்வளோ? 8% ரிட்டர்ன். நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறீங்க? 15-20 வருஷம். அதுக்கு ஆல்டர்னேட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்? 10 to 12. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி 2 to 3% ஜாஸ்தி. இதை விட 2 to 3% ஜாஸ்தினா என்ன ஆகும்? உங்களுக்கு லாங் ரனில் 50 to 70% எக்ஸ்ட்ரா. இதை போல் டபுள் மடங்கு ரிட்டர்ன் அப்படின்னா 100% எக்ஸ்ட்ரா. நம்ம அந்த ஸ்மால் கெயின், ஸ்மால் டிஃபரன்ஸ் பிக் கெயின்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு 2% டிஃபரன்ஸ், இங்கே 4%. ஸோ அந்த ப்ராடக்ட், ரைட்டான ப்ராடக்டை ஷிஃப்ட் பண்ணுறதுனால நம்மளோட மணியை நீங்கள் 2x 3xாக க்ரோ பண்ணலாம். கோல்டு ஃபார் மேரேஜ். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். கோல்டு சிட்ஸ், கோல்டு காயின், ஜுவல்ஸ் எல்லாம் என்ன? நீங்கள் வாங்கி வச்சு ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு, இல்லை ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு போய் அழிச்சிங்கன்னா செய்கூலி சேதாரம் 40%. காயின், இந்த எல்லாமே. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம்? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சேம், உங்களுக்கு கன்வீனியன்ஸ், டிஜிட்டல், ஃபிசிக்கலாக கிடையாது. நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்கூலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் என்னைக்கு விற்கிறீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட், டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் ஆஸ் கோல்டு ரேட். இங்கே என்ன கோல்டு ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே. பட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸ்? மாதம் 1000 ரூபா எஸ்ஐபியும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு கிராம் வாங்கணும்னா 8000 ரூபான்னு நினைக்கிறேன். 8000 ரூபா நீங்கள் பண்ணணும். 8,000 to 9,000 rupees பண்ணணும். ஸோ ஒரு காயின் வாங்கணும்னா கூட நீங்கள் 1 கிராம் காயின்னா கூட அவ்வளோ. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2000, 3000, 5000 நீங்கள் பண்ணலாம். என்னைக்கு விற்கிறீங்களோ கோல்டு ப்ரைஸை பொறுத்து தான். ரிட்டையர்மெண்ட் ரொம்ப லாங் பீரியட், பிபிஎஃப் போடுறாங்க 7-7.5%. பென்ஷன் பிளான்ஸ், ஐசிஐசிஐ, எல்ஐசி, இதுல எல்லாம் 5 to 6. அதையே வந்து நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணீங்கன்னா 10 to 12%. எமர்ஜென்சி ஃபண்ட், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? எமர்ஜென்சி ஃபண்ட் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கேங்க. இன்னைக்கு வந்து 2.5%, 3%லேருந்து குறைஞ்சிருச்சு. இதே வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது வந்து ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் லிங்க் கிடையாது. நீங்கள் 5 to 6% பார்க்க முடியும். ஹோம் லோனும் வந்து க்ளோஸ் பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குங்க, நான் ஒரு ஆர்டி போட்டுட்ருக்கேன், ஆர்டி போட்டு இல்லை எஃப்டி போட்டு வச்சுருக்கேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை எடுத்து கட்டி நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். 6 to 7% ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 10 to 12% போகலாம். அதே மாதிரி டேக்ஸ் சேவிங் எஸ், ஏடிசி, இது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிடையாது, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் பிபிஎஃப்ஓ, டேக்ஸ் சேவிங் ஃபண்டோ பண்ணுறதை விட டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து ஈக்குவலண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகலாம், அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இது சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, சரி அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு 7-8 வயசுனா 18 வயசு வரப்போ காலேஜ் போகிறப்போ அதே 15 லட்ச ரூபா வந்து 32 லட்ச ரூபா ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எத்தனை பர்சன்ட்? 8%.
கண்டிப்பாக இதை நீங்கள் அசியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்ரி 3 to 4 இயர்ஸ் டபுள் ஆயிரும். ஸோ 10 வருஷம் கழிச்சு 32 லட்சம் ரூபாய் நமக்கு வேணும்னா 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? 15,000 ரூபா எஸ்ஐபி பண்ணோம்னா 12% ரிட்டர்னில் க்ரோ ஆச்சுன்னா உங்களுக்கு 32 லேக்ஸ். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு எஸ்ஐபி 14,500 10 இயர்ஸ் பண்ணால் 32 லேக்ஸ். அது ஈக்குவலன் டு இன்னைக்கு 15 லேக். வெக்கேஷன் இப்போ நம்ம இப்போ நிறைய டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்திங்கிறனால நிறைய பேர் வெக்கேஷன்ஸ், ஃபாரின் வெக்கேஷன்ஸ், டொமஸ்டிக் வெக்கேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இன்னைக்கு 5 லேக் தேவைப்படுது, 5 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும். ஸோ அப்போ எவ்வளோ ஆகும்? ட்ராவலுக்கு இன்ஃப்ளேஷன் 8% போட்டால் 7.5 லட்சம் ரூபா. ஸோ இன்னைக்கு 5 வருஷத்துக்கு நான் ஒரு 9,000 ருபீஸ் எடுத்து வச்சு மாதம் மாதம் பண்ணால் 60 மந்த்ஸ் பண்ணால் ஐ வில் கெட் 7.3. இப்போ நீங்கள் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணலாம் எஸ்ஐபி. வெக்கேஷனுக்கு ஒரு எஸ்ஐபி, ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு எஸ்ஐபி, ரிட்டையர்மெண்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு ஆஃபன் நெக்லெக்டட். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே 95% ஆஃப் தி ஜாப்ஸ் ஆர் இன் ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டாரில் இன்னைக்கு இபிஎஃப் மட்டும்தான், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரைட்? எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டும் நம்ம ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி மூவ் ஆகிறப்ப அந்த பணத்தை எடுத்துடணும். அப்படியே எடுக்காமல் 20-25 வருஷம் வச்சுருந்தாலும் நமக்கு என்ன ரெக்வயர்டோ அதில் 1/4 தான் ஃபுல்ஃபில் பண்ணும், 3/4 நம்ம தான் பார்த்துக்கணும். தெர் இஸ் நோ கேரண்டீட் பென்ஷன். இன் ப்ரைவேட் செக்டர் பீப்புள் ஆர் ஏர்னிங் மோர், பட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிடையாது. இதுதான் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு டிக்கிங் டைம் பாம். நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது இல்லை. எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க? 45 வந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து டைம் இஸ் டூ லேட். ஏன்னா 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவங்கிறப்ப நிறையா மணி போடணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் 40 இயர்ஸில் இருக்காரு, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 40,000 இருக்கு. அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு? 60 வயசு. 20 வயசு, இன்னும் 20 வருஷம் இருக்கு. எவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பார்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 இயர்ஸ். அப்படின்னா 60வது வயசுல அவருக்கு 3.5 கோடி ரூபாய் தேவைப்படும். ஏன்னா அப்பதான் 60 வயசுல இன்னைக்கு 40,000 ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 80,000 ஆயிருக்கும். மாசம் மாசம் 80,000 ரூபா வித்ட்ரா பண்ணி 60 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் வேற யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவரு பீஸ்ஃபுல்லா ரிட்டையர்ட் ஆக முடியும். இந்த கால்குலேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா மாசம் 37,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 20 இயர்ஸ் 40 to 60 37,000 per month பண்ணா 3.74 crore 3.4 crore வரும். ஸோ இப்போ எப்படி எடுத்துட்டு போகலாம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்ஐபி, சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு எஸ்ஐபி, ட்ராவல் போகிறீங்கன்னா ட்ராவலுக்கு ஒரு எஸ்ஐபி. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை, ஃபினான்ஷியல் கோலை பிரேக் பண்ணி அதுக்கு உண்டான எஸ்ஐபி. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே லாங் டேர்ம் ப்ராடக்ட், ஈக்விட்டி பேஸ் தான் போகணும். இது 20 இயர்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் 10 இயர்ஸ், இது எல்லாமே டெஃபினட்டாக ஈக்விட்டி தான் போகணும். இது வரைக்கும் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ கோல்டு ரிட்டர்ன் கேட்டதுக்கு கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் 25 இயர்ஸோட டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 80% டைம் இது வந்து லம்சம். நீங்கள் 1 லேக் எஸ்ஐபியாக நான் சொல்ல 1 டைமாக போடுறீங்க. ஒரு 1 லேக் போட்டிருக்கீங்க, 2 டைம்ஸ் ஆகுது 2 லேக். 65 to 80% நீங்கள் 6 to 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தி டைம் இந்தியன் ஈக்விட்டிஸ் டபுள்ட் இன் 6 to 7 இயர்ஸ். நீங்கள் போட்ட 1 லட்சம் 2 லட்சம் ஆகிறது 80% டைம் வந்து 6 to 7 இயர்ஸில் நடந்துருது. ஈவன் ஒஸ்ட் கேஸ் இன்னொரு 20% பார்த்தீங்கன்னா கூட 8 to 9 இயர்ஸ் ஆயிரும். இதுக்கு ஈக்குவலண்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பேசுகிறோம்? ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். எவ்வளோ வருஷம் ஆச்சு? 72 divided by 6.5, 11 to 12 years. So even worst case it will double 8 to 9. Majority case 80% of the time 6 to 7 இயர்ஸ்ல டபுள் ஆகும். இது லாஸ்ட் 25 இயர்ஸோட டேட்டா. ட்ரிபிள் எவ்வளோ நாளுங்க ஆகும்? நான் 1 லட்சம் போடுறேன், 3 லட்சம் ஆகணும். 10 to 11 வருஷம் விட்டீங்கன்னா 3x, 4 டைம்ஸ் 12 to 13 வருஷம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் 4 இயர்ஸ், இங்கே 11 to 12 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆயிருது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா
ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஆர்டி, சிகுனியா ஸ்மிதி, செல்வ திருமகள், எந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் 7 to 8% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 10 to 11 தான் டபுளே பண்ணுவீங்க. ஸோ ஹையர் ரிட்டர்ன் ப்ராடக்ட் போகிறதுனால நீங்கள் ட்ரிபிளே பண்ண முடிஞ்சிருது அந்த 11 வருஷத்தில். 12 to 13 years போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 times ஆயிடுது. 14 to 15 வச்சுக்கோங்க, 15 yearsல 5x. ஸோ இதுதான் பவர். ஒரு 2 to 4% டிஃபரன்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் லாங்கர் டைம் கிரியேட் 1x 2x எக்ஸ்ட்ரா. அப்படின்னா என்ன, நம்ம 1,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு 11 வருஷத்தில் 2 லட்சம் பண்ணுறதுக்கும் இங்கே 3 லட்சம் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம், டாக்ஸேஷன் பார்த்தோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், எஸ்ஐபிஸ் எப்படி நம்ம கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து, ஏன் வந்து எனக்கு கைடன்ஸ் வேணும் மியூச்சுவல் ஃபண்டில், நானே பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 47 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஐசிஐசி. அதில் ஸ்கீம் நேம் என்ன பார்த்தோம், ஐசிஐசி ப்ரூ டிஸ்கவரி. அந்த மாதிரி 2500 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்கீம் நமக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு காமன் மேன்னால. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் கோலுக்கும் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும், இப்போ சார் கேட்டார் கொஞ்சம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளோ ரிட்டர்ன் கீழே போகும். ஸோ ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹையர் ரிஸ்கில் இருப்பாங்க. ரிஸ்க்னா என்ன, கம்மியாக போனாலும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப கம்மி தான் போக முடியும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையும் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலையும் பேஸ் பண்ணி ஸ்கீம் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 20 வருஷத்துக்கு ஒரே ஸ்கீமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கீம் சரியில்லைன்னா ஸ்கீம் மாற்ற வேண்டியிருக்கும், கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணணும், ஃபண்ட்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கீம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, இப்போ நான் முதல் காமிச்ச மாதிரி மார்க்கெட் ஒரு டவுனுங்கிறப்ப உங்களோட ஸ்கீமும் ஈக்விட்டி பேஸ்ட் ஸ்கீமாக இருந்தால் டவுனாக தான் இருக்கும். அது கரெக்டாக இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக அண்டர் பர்ஃபார்மன்ஸா. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாப், ஆவரேஜ், பாட்டம் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் இருக்கும். எந்த ஸ்கீம் நமக்கு சூட்டபிள், பீரியாடிக் ரிவ்யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு அட்வைசர் வழியாக போகிறது பெட்டர், ஒரு இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு பதிலாக. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட், இந்த ஸ்கீம், இந்த ஃபண்ட் மேனேஜர், இன்வெஸ்டருக்கும் அந்த ஸ்கீமுக்கும் கம்பெனிக்கும் நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நீங்கள் அட்வைசர் மூலமாக போகிறது பெட்டர். ஏன்னா எந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கைடன்ஸோட பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சரி, சப்போஸ் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயம் பேசணும். 2047 இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் 25 years இந்தியாவோட ஜிடிபி ரேட் வந்து 8%, இன்ஃப்ளேஷன் 4% அப்படின்னா நார்மலாக இந்தியா வந்து 8+4 12% இயர்-ஆன்-இயரில் க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரிடிக்ஷன். இது யார் சொல்லியிருந்தா அப்படின்னா ஒரு எக்கனாமிக் அட்வைசர், வேர்ல்ட் பேங்க் எல்லாருமே சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜிடிபி ரியல் 2023-24 போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3.5 trillion. இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்தியா இஸ் அட் 4 trillion. ஓகே. ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தோட இன்கம் டிவைட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் போட்டு ஆவரேஜ் பண்ணால் 2300 இந்தியாவோட பர் கேபிட்டா. சென்செக்ஸ் எவ்வளோவா இருந்துச்சு 2023-24 80,000. ஸோ நான் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேஷன் என்னன்னா எவ்ரி 6 years ஒரு பிளாக், 24 years. ஸோ எக்கனாமி வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் ப்ரெடிக்டிங் இந்த பீரியடில் இந்தியா 7 trillion ஆகும் அப்படிங்கிறது. அப்போது உங்களோட பர் கேபிட்டா இன்கம் ப்ரொஜெக்ஷனும் இவ்வளோ ஜாஸ்தி ஆகும். சென்செக்ஸ் 12% க்ரோ ஆச்சுன்னா 80,000 1,60,000 ஆகும், டபுள். எவ்வளோ, 6 years. 72 டிவைட் பை 12 6 இயர்ஸில் டபுள் ஆகும். அப்போது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சென்செக்ஸை விட ஒரு 2% எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகும். ஸோ 1 lakh becomes 2.2 lakh. இந்தியா 2047 டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குங்கிறாங்க. அப்படின்னா என்ன, 55 trillion ஆகும். பர் கேபிட்டா இன்கம் 2300 18,000.
சென்செக்ஸ் எவ்ரி 6 இயர்ஸ் ஒன்ஸ் டபுள் ஆகிட்டு தான் இருக்குது. இதை நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம் சென்செக்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 இயர்ஸ் சென்செக்ஸ் டபுள்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 14% இருக்கும். ஸோ சென்செக்ஸ் 80,000-லேருந்து 12,80,000 போகும். நீங்கள் 25 வருஷத்துக்கு 1 lakh போட்டு பேசாமல் விட்டீங்கன்னா 14% ரிட்டர்னா உங்களுக்கு 23 லட்சம். ஸோ இதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதை நான் சொல்ல இதோட அசம்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கேவி அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த யூடியூப் லிங்க் இருக்குது, நீங்கள் இது போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அது. ஸோ இதே விஷயந்தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்மளோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் டூ. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ போடுறீங்களோ உங்கள் கையில் இருக்க அத்தனையும் நீங்கள் போடணும்னு இல்லை, ஒரு ஸ்மால் பார்ட்டாவது போட்டு ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக 25 இயர்ஸ்லங்கிறப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்போனன்ஷியல் growth இஸ் awaiting. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனது அசெட்ஸ். அசெட்னாவே நம்ம என்ன பேசணும், ஃபிசிக்கல் அசெட், லேண்ட், ரைட், இல்லை ஒரு ஹவுஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை ஒரு டிஜிட்டல் அசெட்டாக பாருங்க. என்ன நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 crore அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வீடோ கட்டி நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வருது, மாதம் மாதம் ரெண்ட் வருது. அதே கான்செப்ட் இதை வந்து ஒரு ஃப்ளாட், இது ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை 1 crore வாங்கிட்டீங்க, 1 crore அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் ரெண்ட், டென்ஷன் ஃப்ரீ இன்கம் எவ்வளோ, இயர்லி 6-7% நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் லைஃப் லாங், 25 வருஷம் 30 வருஷம். சரி, இந்த ஃப்ளாட் இதுதான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் இன்கம். நீங்கள் இந்த 1 crore இந்த மியூச்சுவல் ஃபண்டில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் 6-7% வித்ட்ரால் அக்கௌண்ட்டுக்கு சொன்ன டேட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் படி இயர்லி 5% இன்க்ரீஸ். ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ். இது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ உங்கள் ஹவுஸ் டெனண்ட்டையோ 5% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான சந்தேகம்தான். டிடிஎஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, டிடிஎஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி, புரோக்கரு, டெனண்ட் காலி பண்ணிட்டாரு, இது எதுவுமே கிடையாது. இது பாட்டிக்கு மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹிட் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணாட்டி பிரச்சனை, வாட்டர் டேக்ஸ் பே பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்டெனன்ஸ், அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பே பண்ண ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நடுவில் வேணுமா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னா உங்களுக்கு 6 மாதம் to 12 மாதம் ஆகும். இங்கே நீங்கள் 3 to 5 டேஸில் விற்கலாம். டாக்ஸேஷன், இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து டாக்ஸேஷன் உங்களோட இன்கம் படி தான் ஸ்லாப் ஆகும். அதே மாதிரி 8,000க்கு மேலே நீங்கள் ரெண்ட் வாங்கினீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கணும் டெனண்ட்டுக்கு. அவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நீங்களும் உங்களோட இன்கம் டேக்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ஆகிரும். ஸோ அப்போ என்ன, உங்களோட இன்கம் டேக்ஸில் ஸ்லாப் ஆகும். இதுக்கு என்ன கால்குலேஷன், நான் சொன்ன மாதிரி தான் 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ, 12% டேக்ஸ். அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் ரொம்ப கம்மி. ஸோ ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியுமா, மாற்றலாம். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி யாருக்குங்கிறத நீங்கள் பண்ணலாம். இங்கே நீங்கள் நாமினியாக உங்களுக்கு யார் வேணும், உங்களோட லீகல் ஹையர்ஸ், ஒய்ஃப், சில்ட்ரன், இல்லை யாருக்கு வேணுமோ உங்களை டிஃபைன் பண்ணிட்டீங்க. அந்த இன்வெஸ்டருக்கு அப்புறம் இந்த ஃப்ளாட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஜிட்டல் அசெட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அவங்களும் இதே அமௌண்ட் அப்படியே விட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் லைஃப் லாங். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை ஒரு டிஜிட்டல் அசெட்டாக ஃப்ளாட்டாக கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு கான்செப்ட். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் வெல்னஸ்னால் என்ன? இப்போ நார்மலாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பிபி கண்ட்ரோலில் இருக்கா, 120/80 இருக்கா, சுகர் கம்மியாக இருக்கா, ஹெச்பிஏஒன்சி கம்மியாக இருக்கா, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கா, ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கா, டெம்பரேச்சர் கோவிடுக்கு அப்புறம் SpO2 99, 90, 100ல் இருக்கா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹெல்த்தி மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ், இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் வெல்னஸ், நான் வந்து ஃபினான்ஷியலாக நான் நல்லா இருக்கேனா அப்படி பார்க்கணும் அப்படின்னா சரி, நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், ரைட் அமௌண்ட் ஆஃப் எஸ்ஐபி இருக்கணும், லோ ஆர் நோ லோன்ஸ். அவ்வளோதான். இந்த 5 ஃபிங்கர் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் அடாப்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிற மாதிரி ஒரு வெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஸ்டோரி. சரி, ஒரு எறும்பு இருக்குது, ஒரு கிணறு, ஓகேங்களா?
ஓகே. ஸோ இந்த எறும்பு வந்து கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருது. ஸோ இப்போ இந்த கிணறு வந்து ஒரு 10 மீட்டர் ஆழம். ஸோ இப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுது, மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஒவ்வொரு தாட்டியும் 6 சென்டிமீட்டர் மேலே ஏறுது. பட் உள்ளே வந்து வழுக்கலாக இருக்கிறதுனால ஸ்லிப் ஆயிடுது. எவ்வளோ ஸ்லிப் ஆகுது? 10 சென்டிமீட்டர் ஸ்லிப் ஆயிடுது. இந்த எறும்புனால வெளியே வர முடியுமா? ஹலோ, கண்டிப்பாக வர முடியாது. கரெக்டா? ஏன்னா கிளைம்ப் ஆகிறது 6 சென்டிமீட்டர், ஸ்லிப் ஆகிறது 10. இதுவும் இப்போ நம்ம பேசின விஷயமும் இதே தான். ஸோ உங்களோட எஃப்டி 6%, இன்ஃப்ளேஷன் 8 to 10%. ஸோ அப்போ எப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண முடியும்? இன்வெஸ்டருங்கிறது அந்த எறும்பு தான். கிணறுங்கிறது என்ன? லைஃப் ஸ்டைல். அதில் போய் விழுந்துடுறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எஃப்டி, ஆனால் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி. ஸோ அதனால் க்ரோ யுவர் மணியை க்ரோ பண்ணுங்க, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். இல்லாட்டி வி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. நிறைய பேர் சொல்கிறது அதுதான். 5 வருஷமாக ஒன்றுமே பெருசாக சேஞ்ச் தெரியல, ஆனால் ஒரு சிலர் நல்லா போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத யோசித்து இப்போ நம்ம சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம மணியை க்ரோ பண்ண முடியும், நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களோட கேஷ் ஃப்ளோ செக் பண்ணணும், இல்லை உங்களோட கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் அசஸ் பண்ணணும், அந்த மாதிரி எனிதிங் யூ வாண்ட் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. மேபி ஐ வில் ஓப்பன் ஃபார் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் ஒரு குயிக்காக கிளான்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆவரேஜ் லிவிங் லைஃப் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஒர்க்கிங் லைஃப் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இன்ஃப்ளேஷனுக்காக. ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம் பிளான், மெடிக்ளைம் இருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தென் விசா என்ன டைப், இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரூல் ஆஃப் 72 என்ன, ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னா என்ன, இது எல்லாமே பார்த்தோம். தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, டாக்ஸேஷன் என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ரெடிஷ்னலாக நம்ம சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தென் லாஸ்ட் என்ன பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக எப்படி நம்ம பார்க்கலாம் அதுங்கிறத பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரு 25 இயர்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ. என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன், 9080377313. நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ we can work together. Have a nice day. Bye. Thank you, sir. Bye. Bye. Thank you, Vijay. Thank you.